வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். மனிதனுக்கு எளிதில் கிடைக்குமாறு இயற்கை அளித்த ஒரு மருத்துவ குணமிக்க உணவுப் பொருள் தான் நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் ஆயுர்வேத மருத்துவத்தில் பல பிரச்சனைகளை குணப்படுத்துறதுக்காக மருந்தாக கொடுக்கப்படுது. உங்களுக்கு எந்த ஒரு உடல்நல பிரச்சனைகளுமே இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளலாம். நெல்லிக்காய் ஜூஸை வாரத்தில் ஒரு தடவையாவது ஒரு டம்ளர் நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுக்கு மருத்துவமைகள் கிடைக்கும். ஸோ அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமில்லாமல் உச்சந்தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாகவும் இருக்கு. தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிடணும். நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளும் பொழுது விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கப்பெற்று தலைமுடி ஆரோக்கியமாக வளரும். இயற்கையான பளபளப்பு தன்மையை நம்மளுடைய தலைமுடிக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வதற்கெல்லாம் நம்ம நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம். பொடுகு, பேன் தொல்லை, தலைமுடி நமக்கு ஏற்பட்டிருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம கியூர் பண்ணுறதுக்கும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய கருகருவென அடர்த்தியான வேகமான வளர்ச்சியை தூண்டுவதற்கும் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். மிக இளம் வயதிலேயே இளநரை, பித்தநரை போன்றவற்றை மிக விரைவில் ஏற்படுவதை முன்னாடியே நம்ம தடுக்கிறதுக்கும் அதை குணப்படுத்திக் கொள்வதற்கும் ஒட்டுமொத்தமாக தலைமுடியினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொண்டு அடர்த்தியாக கருகருவென்று தலைமுடி வளர்வதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். அனைவருக்குமே நம்மளுடைய உடல் எடை எப்போதுமே கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் அப்படின்றத ஆசைப்படுவோம். அதிகமாகவும் இருக்கக்கூடாது உடல் எடை, அதே போல் நம்ம ரொம்ப மெலிஞ்சும் காணப்படக்கூடாது அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஸோ இப்போ ஒருவேளை நமக்கு உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை எந்த விதமான ஒரு மெனக்கெடலும் இல்லாமல் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாகவே குறைக்கணும். அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை குறைக்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் குடிக்க வேண்டிய ஒரு ட்ரிங்க் எலுமிச்சை பழத்தினுடைய ஜூஸ் கூட சேர்ந்து நீங்கள் குடிக்கக்கூடியது நெல்லிக்காய் ஜூஸ்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நெல்லிக்காய் ஜூஸில் நார் சத்து அதிகமாக இருக்குது. தொடர்ந்து நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். சைடு எஃபெக்ட் இல்லாமல் அதுவும் வெயிட் லாஸ் ஆகும். காரணம், நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுடைய உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எடையை அதிகரிக்கிறது தடுத்து உடல் எடையை குறைக்குது. உங்களுடைய உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சத்துக்களையுமே நெல்லிக்காய் ஜூஸ் கரைச்சி அதை உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைச்சி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸை எடுத்துக்கலாம். எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். வளரக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகிறதுக்கு நம்ம எலும்புகளுக்கு ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய குறிப்பாக அந்த கால்சியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே நம்ம அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ மேலை நாடுகளில் ஒரு விதமான ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. மேலை நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறவங்களுக்கு அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோகிளாட்ஸ் எனப்படக்கூடிய செல்களின் செயல்பாட்டை வெகுவாக குறைக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த செல்கள் தான் நம்மளுடைய எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு முக்கிய காரணமாக இருக்கு. அப்போ இந்த ஆஸ்டியோகிளாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செல்களினுடைய செயல்பாட்டை வெகுவாக குறைக்கிறதுக்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். மேலும் ஆர்த்தரைட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் கொடுக்கும்பொழுது அவங்க அதை எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் எல்லாம் வெகுவாக குறைந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், ஆர்த்தரைட்டிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே இல்லாமல் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் பலமாக இருக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு கூர்மையாக நன்றாக இருக்கிறது மிக மிக அவசியமானது. கண்களுக்கு மிக அதிகமாக பிரஷர், அதாவது அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை நம்ம மேற்கொள்வதால நமக்கு எதிர்காலத்தில் கண்புரை, கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸை தொடர்ந்து நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா கண்கள் இருக்கக்கூடிய கருவிழியினுடைய திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு அது ஏற்படுவது உங்களுக்கு தடுக்கப்பட்டு கண்புரை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாக குறைக்கப்படும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய கண்
பார்வையே நமக்கு மங்கலாக இருக்குது, அதை கூர்மைப்படுத்திக்கிறதுக்கு ஒரு உணவு வேணும் அப்படின்னா நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தரக்கூடிய ஆற்றலை எல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு கொடுக்கும். மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்ல இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். நம்மளுடைய ரத்த ஓட்டத்தை நம்ம அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. மூளைக்கு சீரான வேகத்தில் இதனால ரத்தம் செல்வதை நம்மளால உறுதிப்படுத்திக்க முடியும். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கும் அப்படின்னா சிறந்த மன ஒருமைப்பாடு நமக்கு ஏற்படும். மேலும் நமது ஞாபக சக்தி எல்லாம் நமக்கு என்ன பண்ண முடியும்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது அதிகரிக்கும். பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய நரம்பியல் சார்ந்த மறதி நோய்கள் ஏற்படுவது நமக்கு குறைக்கப்படும். மேலும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயமும் நமக்கு தடுக்கப்படும். எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நம்ம ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருக்கிறதுக்கெல்லாம் இப்பவே குழந்தைகள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரைக்கும் நெல்லிக்காய் ஜூஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். மூளை சிறப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு. நெல்லிக்காய் ஜூஸ்ல விட்டமின் சி எனும் உயிர் சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கு. விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக குணப்படுத்துகிறது. குறிப்பாக சொல்ல முடியும்னா நோய் எதிர்ப்பு சக்தியை, அந்த இம்யூன் பவரை நமக்கு விட்டமின் சி பெற்று நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொள்ளும் போது நமக்கு இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகளான சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே வராமல் தடுத்துக்கலாம். இந்த டிபி என்று சொல்லக்கூடிய டியூபர் குளோசிஸ், அதாவது காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு, இருமல் போன்றவையெல்லாம் குறைந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் கியூர் ஆகி சீரான சுவாசத்தை அவங்க பெற ஆரம்பிப்பாங்க. மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள் மற்றும் ஆபத்தான கிருமிகளை அழித்து அந்த கிருமிகளை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் வெளியேற்றக்கூடிய பணியையும் நெல்லிக்காய் ஜூஸ் நமக்கு தொடர்ந்து செய்யும். ஸோ நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது சுவாச பிரச்சனைகள் விடுதலை பெறலாம். நமக்கு ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். ஆரோக்கியமான சுவாசம் நமக்கு கிடைக்கும். இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆர்த்ரோஸ்க்ளெரோசிஸ் அப்படின்றது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்கள் பார்த்தீங்கன்னா அதிக கொழுப்பு படிஞ்சு ஒரு விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய நோய். இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அந்த ரத்த நாளத்தில் சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைச்சி இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குறைபாடாக இருக்கு. அந்த குறைபாடு தான் ஆஸ்ட்ரோக்ளெரோசிஸ். நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் பெக்டின் எனப்படக்கூடிய கரையக்கூடிய நார்சத்து, அந்த வேதிப்பொருள் எல்லாத்தையுமே அதிகமாக கொண்டிருக்கு. இது நமது உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் கெட்ட கொலஸ்ட்ரால் படிகிறத தடுத்துட்டு நமக்கு நலமாக பார்த்தீங்கன்னா நம்மளை மாற்றும். அப்போ இதயத்திற்கு ரத்த ஓட்டம் நமக்கு எப்போதுமே ஆரோக்கியமான முறையில் சீரான அளவில் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கிறதன் மூலமாக இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். குறிப்பாக சொல்ல முடியும்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தசைகள் வலுவிழுந்து போவது, தமனிகளில் வீக்கம் ஏற்பட்டு பிளேக் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவது, இது போல இதயம் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் அதை குணப்படுத்திக் கொள்வதற்கும் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். சரும நலத்திற்கும் சிறந்த ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கும். ஸோ உடல் நலத்தை பாதுகாக்கிறது போலவே சரும நலத்தையும் நெல்லிக்காய் ஜூஸ் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு 50 மில்லி அளவு அப்படின்ற அளவில் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகள் அனைத்துமே வெளியேறும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகளை வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே தோலில் ஏற்படக்கூடிய வறட்சித்தன்மை எல்லாத்தையுமே நம்ம நீக்கிக்கலாம். அப்போ சருமத்தில் எந்த விதமான கரும்புள்ளிகள், கரும் திட்டுக்கள், கண் கருவளையங்கள், பிளாக் பிம்பிள்ஸ், குறிப்பாக முகப்பொருட்கள் இதெல்லாமே இல்லாமல் சருமம் பளபளப்பு தன்மையை இன்னும் நம்ம அதிகப்படுத்திக்கலாம். முகப்பொரு பிரச்சனை இருக்கிறவங்களாம் அந்த முகப்பொரு ஏற்படாமல் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களையால் நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தை தருகிறது இந்த நெல்லிக்காய் ஜூஸ். தோல் செல்கள் மாற்றமடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் எனப்படக்கூடிய தோல் வெளுத்தல் குறைபாடு நோய் ஏற்படாமல் தடுக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கு. எனவே நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் தோல் சுருக்கம் அதெல்லாம் நம்ம நீக்கி போகிறதுக்கு, சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். மலசிக்கல், செரிமான கோளாறுகள் தீர்வதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதிக நேரம் கண் விழித்தல், மாமிச உணவுகளை அதிகம் சாப்பிடுவது, உடல் உஷ்ணம் போன்ற காரணங்களால் பலருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை மற்றும் செரிமான கோளாறுகள் இப்போலாம் ஏற்படுது. தொடர்ந்து காலையில் வெறும் வயசில் 50 மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு வரும்போது குடலில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் அனைத்துமே வெளியேறும். வாரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை பண்ணாலே போதும், உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குடலில் இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியேற்றிக்கலாம். வாயு தொல்லை இதன் மூலமாக நீக்கப்படுகிறது. உடல் அதிக உஷ்ணம் அடைவதெல்லாம் தடுத்து உடல் குளிர்ச்சியாக இருக்கும். இதன் மூலமாக மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுத்துக் கொள்ளலாம். வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமிலங்கள் சுரப்ப சரி செஞ்சு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலுமாக நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தடுக்கும். சாப்பிடக்கூடிய உணவுகள் வேக
வேகமாக செரிமானம் ஆவதற்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். எனவே செரிமான கோளாறுகள்லாம் எதுவும் இல்லாமல், மலச்சிக்கல் பிரச்சனைலாம் எதுவும் இல்லாமல் நலமோடு இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் அறியப்படுது. நெல்லிக்காய் ஜூஸில் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கு அப்படின்றதால தொடர்ந்து நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின்கள், நார் சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட், நியாசின், அமினோ அமிலங்கள், தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நெல்லிக்காய் ஜூஸில் இருந்திருக்கு. தொடர்ந்து நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் அதிக உடல் சுறுசுறுப்போட ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட நம்ம இயங்க ஆரம்பிப்போம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தையெல்லாம் வலுப்படுத்துறதால பலவிதமான நோய்களை குணப்படுத்தி சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே வராமல் தடுத்து நலமோடு வாழலாம். தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.